ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மை லைஃப் தமிழ்ஸ் பவிக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா வாழை மர தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ தான் காய் வந்து வைக்குது. வாங்க ஃபுல் வீடியோ பார்க்கலாம். இதெல்லாம் ஃபுல்லாக வாழை மரம் தான் வாழை மரம் தான் இருக்குது. வாழை மரம் ஃபுல்லாக எல்லாமே இப்போ தான் காய் வச்சிட்ருக்கு. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் வாழை மர தோட்டம். பாருங்கள், இப்போ வாங்க நாங்கள் அங்கே காய் பாருங்கள் எப்படி வச்சுக்குன்னு காட்டுறேன். இப்போ தான் பூ வச்சுது. இப்போ தான் வந்து இது வந்து சின்ன மரம். இப்போ தான் தலையுது. இந்த மாதிரி தான் எல்லாம் குட்டியாக இருக்குது. இன்னும் பெருசாகணும். இந்த இது சீசன் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். இப்போ தான் சீப்பு வந்து வச்சுக்குதா. எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் தான் இருக்குது. இதுதான் வாழை மரம். இப்படி தான் இதாகும். இதுதான் காய். இப்போ பிஞ்சு காய் இது. அது பூ. தேன் பாருங்கள் எப்படி குடிக்குதுன்னு. உங்களுக்கு நல்லா தெரியுது. இந்த வீடியோவில் தெரியுது இல்லையான்னு தெரியல. நல்லா தேனி வந்து உறிஞ்சிட்டு போகுது. இதுதான் இப்படி தான் இருக்குது. இன்னும் எப்படியும் ஒரு 4-5 மாதம் ஆகும் இதை வந்து அறுவடை பண்ணுறதுக்கு. இது இந்த சைடு வந்து வெறும் வெங்காய செடி போட்டிருக்காங்க. எல்லாமே வெங்காயம் தான். இந்த சைடு வெங்காய செடி, அங்கே ஃபுல்லாகவே அந்த இது ஃபுல்லாகவே வெறும் வெங்காய செடி. இந்த சைடு வந்து வாழை மரம். பனானா ட்ரீ. நெக்ஸ்ட் வீடியோவில் காய இருக்கிறத போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அளவு தான் காயே இருக்குது. எல்லா செடியிலுமே இப்படி தான் இருக்குது. நீ